நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய விஷயம் ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவங்க திடீர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமால முன்னணியில ஒருத்தரா வலம் வந்தவங்க தான் நடிகை ராதிகா சரத்குமார். அவங்க திடீர்னு உடல்நலக்குறைவு காரணமா சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் ரசிகர் மத்திய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இயக்குனர் பாரதிராஜாவோட கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்துல தமிழ் சினிமால ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகை ராதிகா. இந்த படத்துக்கு அப்புறம் எக்கச்சக்கமான படங்கள்ல இவங்க நடிச்சாங்க. தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி பல மொழி திரைப்படங்கள்ல எக்கச்சக்கமான படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரை பக்கம் கால் பதிச்சு அதுக்கப்புறம் இப்ப அரசியலின் தீவிரமா இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ராதிகாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில மருத்துவரோட தீவிர கண்காணிப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவங்க வரப்போற ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் மருத்துவமனை தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ராதிகா அவங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தமிழ் சினிமா வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு தகவலை நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களோட கணவர் இருக்கக்கூடிய சரத்குமார் அவரோட சோஷியல் மீடியா பக்கம் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு எப்படி பரவுச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா காய்ச்சல் ரொம்ப தீவிரமா இருக்கிற காரணத்தால தான் அவங்க 5 நாட்கள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால அவங்களோட அரசியல் பணிகளும் இன்னொரு பக்கம் அவங்களோட மற்ற பணிகளும் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்குதாம். டெங்கு காய்ச்சல் முழுவதுமா குணமடைஞ்சு டாக்டர்ஸ் நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க வீட்டுக்கு திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ டெங்கு காய்ச்சல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகை ராதிகா சரத்குமார் கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்களும் எக்கச்சக்கமான பிரபலங்களும் இப்ப அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தலைவன் தலைவி திரைப்படம் கிட்டத்தட்ட 6 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு வசூல் வேட்டை நிலவரம் வெளிவந்திருக்குது. விஜய் சேதுபதி, பாண்டியராஜ் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் தலைவன் தலைவி. இந்த திரைப்படம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட நித்யாமன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்களோட தீபா, செம்பன் வினோத், சரவணன், யோகி பாபு, மைனா, காளி வெங்கட்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே பல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. சொல்லப்போன இந்த திரைப்படத்தை ஒரு கலவையான விமர்சனத்தோட வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 நாட்கள் இந்த திரைப்படம் வெற்றிகரமா பாக்ஸ் ஆபீஸை கடந்திருக்குதாம். 6 நாட்கள்ல தலைவன் தலைவி திரைப்படம் இது வரைக்கும் 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்குது. இந்த ஒரு வீக்கெண்ட்ல இந்த திரைப்படம் இன்னும் ஒரு 30 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.